செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் உள்ள விஐடி வளாகத்தில் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளை உலக தமிழ் நாளாக அறிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவை தமிழ் இயக்கம் மற்றும் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம், அமெரிக்கா அனைத்திந்திய தமிழ் சங்க பேரவை, லெமூரியா அறக்கட்டளை, மும்பை கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்தின. விஐடி வேந்தரும் தமிழ் இயக்கத்தின் தலைவருமான முனைவர் விஸ்வநாதன் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளை உலக தமிழ் நாளாக விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து நெருஞ்சி மலர்காட்டிடையே என்ற புத்தகத்தை விஐடி வேந்தர் வெளியிட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெற்றுக்கொண்டார். இதுவே கட்சி, ஜாதி, மதம் எதுவும் இருக்க முடியாது. காரணம், அடிப்படையாக பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு பகுத்தறிவு இயக்கம் உலகத்திலே மிக குறைவுதான். ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலே அதிகமாக பகுத்தறிவு பரவி இருந்த இடம் தமிழ்நாடு. கடவுளே தோற்றுவித்தார் என்று எழுதப்பட்டு இந்த 4 ஜாதிகளும் ஆண்டவனாலே தோற்றுவிக்கப்பட்டது என்று எழுதியிருப்பது மனுஸ்மிருதியிலே. அதனால் இதை எரிக்கிறேன், இது தீண்டாமையை ஊக்குவிக்கிறது, ஜாதியை ஊக்குவிக்கிறது என்று சொல்லி அதை எரித்தார்கள். இன்றைக்கும் அவரோடு இருப்பவர்கள் அதை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை எரிக்கப்பட்ட நாளாக, எரிக்கின்ற நாளாக இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. அப்படி அன்றைக்கு அந்த பகுதியில் செய்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் இந்த பகுதியில் அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதை கவிதை வடிவிலே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தவர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். ஒரு கவன குவிப்பு நாளாக இந்த நாளை மாற்றியிருக்கிறார் நம்முடைய அண்ணன் வேந்தர் அவர்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். இது ஒரு கோரிக்கையாகவும் தமிழக அரசுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இயக்கத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை அண்ணன் அவர்களின் தலைமையில் தமிழ் அறிஞர்கள் விரைவில் சந்தித்து நேரிலே அவருக்கு இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும். முதல்வர் அவர்கள் இந்த நாளிலிருந்து ஒரு கிழமை, அதாவது ஒரு வாரம், தமிழ் வாரம் என்று அறிவித்திருப்பது நமக்கு ஒரு முதல் கட்ட வெற்றி. இது தமிழ் இயக்கம் முன்னெடுத்த முயற்சிக்கு கிடைத்திருக்கிற முதல் கட்ட வெற்றி என்று நான் பெருமகிழ்வோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.